சம்மரில் நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பாரம்பரியமான கேப்பக்கூழ் தான். கேப்பக்கூழ் நீங்கள் டெய்லி கூட சாப்பிடலாம், ரொம்பவே நல்லது. அதில் அதிகமான கால்சியம் சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸும் அதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக சாப்பிட்டு வந்த ஒரு ரெசிபி. இந்த காலத்தில் நம்ம மறந்துட்டு வரோம். ஆனால் கண்டிப்பாக இந்த மெத்தடில், நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட தூசி இல்லாமல் நல்ல சுத்தமான அரிசி எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குருணை கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப பொடியாக அரைச்சிடக்கூடாது, குருணை மாதிரி இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க, அதாவது கேப்ப மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின மாவு, வீட்டில் அரைச்ச மாவு, எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விஸ்க் இல்லைனா ஸ்பூன் வச்சுட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம ராகி எடுத்தோமோ அதே கப் தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்துக்கணும். தண்ணியை ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அரிசியை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி முழுமையாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. கையில் எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா முழுமையாக நசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல ராகி மாவு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் இடையிடையில் கலந்து விட்டுட்டே இருங்க. ராகி மாவு நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கூட கேப் விடாமல் இது மாதிரி கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கே தெரியுதில்ல. ஸ்டார்டிங்கில் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னுமே நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் ராகி மாவோட பச்சை வாசனை போயிட்டு நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது இன்னும் நல்லா திக்காகணும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி நல்லாவே திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இது ஆறினதுக்கப்புறமா இன்னுமே நல்லா கெட்டியாகும். இப்போ பாருங்கள், கூழ் முழுமையாக ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடு இல்லை. சூடு இருக்கும்போதே நம்ம எல்லா பொருட்களும் சேர்த்துடக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் சேர்த்துக்கணும். ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தயிரும் கூழும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் தயிருக்கு பதிலாக மோர் யூஸ் பண்ணலாம். மோர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 கப் அளவுக்கு மோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த வெயிலுக்கு இதமான கூழ் சூப்பராக தயாராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கேழ்வரகு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி கூழ்லாம் செஞ்சு நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப சத்து கொடுக்கும். ஏற்கனவே ராகி வச்சு 10 விதமான ரெசிபி ஒரே வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாரம்பரியமான ஆரோக்கியமான கேப்பக்கூழ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.